அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். நான் ஈஞ்சம்பாக்கத்தில் கிளம்புனேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விஜய் ஆண்டனி சார்கிட்ட சொன்னேன். முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த மன்னிப்பு மார்கன் படம் நான் இன்னும் பார்க்கல. நான் உண்மையை சொல்லி ஆகணும். ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு போட்டு காமிச்சார். அப்போவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல, லியோ ஜான் பால் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. 2 நாளாக நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பார்க்கல. நிச்சயமாக இன்றைக்கி நைட்டு நான் படம் பார்த்துருவேன் சார். ஸோ ஒரு நல்ல படம் வந்திருக்கு, படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ரிவ்யூ மட்டும் கேட்டுருவேன். எவ்ரி ஃப்ரைடே எனக்கு ஒரு சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் கரெக்டாக சொல்லிவிடுவார், சார் இது வேலைக்கு ஆகாது சார், இது வேலைக்கு ஆகும் சார், இதுதான் சார் ஷேரு, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் யார் அவருன்னு, இவ்வளோ ஷேர் வந்துடும் சார் அப்படின்றது கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஒரு ஷோ முடிஞ்ச உடனே அவருக்கு பேசினேன். சார் இந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குன்னு லைனாக இவர் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படம் தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள்லாம், நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த வீக்கே இந்த மாதமே ஒரு நல்லபடியாக 4-5 படங்கள், ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு. இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் 2-3 படம் இப்போவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்குது. எல்லாமே சின்ன படங்கள் தான். சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும், நல்லா ஓடணும். கண்டென்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றுவிடும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் எடுத்திருக்காரு. நான் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு உண்மையான சினிமாவை நேசிக்கிற நண்பர் விஜய் ஆண்டனி. அவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையுமே சினிமாக்காகவே போட்டு சினிமாவிலேயே செலவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையும். ரொம்ப நல்ல டாக் இருக்குது. நிச்சயமாக நான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நிச்சயமாக விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அதை நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன். மற்றபடி இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தினுடைய இயக்குனர் பெரிய எடிட்டர் அப்படின்னா சார் சொன்னார், விஜய் ஆண்டனி சார். அதே மாதிரி இப்போது படமும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது. இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோடு மட்டும் முடியக்கூடாதுன்னு தனஞ்சயன் சார் சொன்னார். அது உண்மை. ஏன்னா படத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த காலத்தில் படத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையை மாற்றணும். அதுக்கு நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமாக தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும். இன்றைக்கு தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அதை நேசித்து கொண்டு இருக்கிறார்கள். நான்லாம் சினிமா லவ்வர். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் எனக்கு திருப்தி. இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தால் க்யூப் எனக்கு எப்போவோ அமுச்சிருப்பாப்பில், நான் பார்த்துட்ருப்பேன் வீட்லேயே. பட் எனக்கு அது பிடிக்காது. தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் அந்த படத்தை ரசிக்க முடியும். அதில் நடிச்சிருந்த 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும், பெரிய வெற்றி அடைய வேண்டும். விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும், நடிக்க வேண்டும், அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். மேடையில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். மார்கன் திரைப்படம் நேற்று இந்த படம் பார்த்தேங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படம். நல்ல ஒரு தமிழில் ஒரு நல்ல த்ரில்லர் படம்.
நேற்று ஃபேமிலியோடு நாங்கள் போய் பார்த்தோம். சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தில். விஜய் ஆண்டனி சார் இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அஜய் ரொம்ப நல்லா நடிப்பு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எங்கள் படத்தோட அடுத்த படத்தோட ஹீரோ அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த படம் இன்னும் நிறையா பத்திரிகை நண்பர்கள் இன்னும் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறையா எழுதணும். இந்த படம் இன்னும் மாபெரும் வெற்றி அடையணும், நிறைய கலெக்ஷன் வரணும். சார் திரும்ப திரும்ப அதிலே தான் போட்டுட்ருப்பார் சம்பாதிக்கிற பணத்தை. அது மாதிரி சார் இன்னும் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். உங்களை பற்றி சிவி நிறையா சொல்லுவார், என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட டிஓபி யுவா இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன், என்னோட நண்பர் தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸும் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய பிஆர்ஓ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரேகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் தானே இருக்காருங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ஆமாம் அது பண்ணுவார். எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, இந்த பிச்சைக்காரன் கூட்டணியோட அடுத்த அதே கூட்டணி நான் தான் அந்த படத்தை தயாரிக்கிறேன். அதில் வந்து சசி சார் டைரக்ட் பண்ணுறாரு, விஜய் ஆண்டனி சாரும் அஜய் சாரும் நடிக்கிறாங்க அந்த படத்தில். சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறேன் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் சார். நன்றி சார். ஜென்ரலாக வந்து ஒரு ஹீரோ வந்து கதை கேட்காம எந்த படத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. சசி சார் சொன்னோன்னே சார் நான் நடிக்கிறேன் சார், நான் பண்ணுறேன் சார்னு சொல்லி சொன்னார் விஜய் ஆண்டனி சார். இல்லை நான் கதை சொல்லி தான் ஆகணும் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நைட்டு போய் சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு எனக்கு விஜய் ஆண்டனி சார் கூப்பிட்டாரு. ஃபோன் எடுத்தேன், சார் இது இன்னொரு பிச்சைக்காரன் இல்லை சார், லப்பர் பந்துக்கு மேலே படம் சார், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எப்படி சார் அந்த கதையை சூஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்ல படம் தயாரிக்க நான் ரொம்ப இதாக ஹாப்பியாக இருக்கேன் சார் சொல்லி சொன்னார். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த புக்கையோட ஒரிஜினல் கதை என்னன்னா, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள்லாம் கரெக்டாக டைம்லேயே வந்துட்டீங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஈவெண்ட்டு. அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு இந்த உள்ளே வாங்க சார், எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க சார், எல்லார்ட்டும் விஷ் பண்ணிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன செக்லிஸ்ட்டில் மிஸ் பண்ணது பொக்கேங்க. அதை தமிழில் போட்டுறதீங்க. தமிழில் எல்லாருக்கும் பொக்கே கொடுக்கணுன்ற லிஸ்ட்டு போடல. அதனால் நினச்சி திடீர்னு பார்த்தா பொக்கே காணும், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி தான் ஒரு பொக்கே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். தமிழில் போட்டு பொக்கே கொடுக்காத சக்ஸஸ் மீட்டுன்னு போட்டுறாதீங்க. ஸோ நன்றி, போடாத எல்லோருக்கும் நன்றி. மார்கன், இந்த படத்தை வந்து நான் ஒரு 3 மாதம் முன்னாடி படம் பார்த்த உடனே நான் சொன்னேன் விஜயானி சார்கிட்ட, இந்த படம் சூப்பராக வரும் சார், கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் அப்படின்னாரு. ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் சூப்பரான படம் தான். ஆனால் அவர் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு வரி இருந்துகிட்டே இருக்கும், இந்த படம் வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக அமையுமா, நான் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எப்போவுமே அவருக்கு இருக்கும். எல்லாமே அவர் நடிக்கிற படமாக இருந்தாலும் தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன வரி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னு பரபரப்பாக இயங்குகிற ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தான் விஜய் ஆண்டனி சார். பரபரப்புன்னா நம்மளுக்கெல்லாம் 365 நாள் 24 மணி நேரம் தான் இருக்குது, அவருக்கு மட்டும் 760 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு 48 மணி நேரம் இருக்குதுன்னு. பரபரப்புன்னா அவ்வளோ பரபரப்பு. நேற்று நைட்டு இதில் போய் பாரிஸில் போயிட்டு கான்சர்ட் பண்ணிவிட்டு லைவ் அண்ட் கான்சர்ட் பண்ணிவிட்டு துபாய் வந்து இங்கேருந்து இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு. அந்தளவு பரபரப்பு. வேறு யாராக இருந்தாலும் இப்போது நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது 5 மணிக்கு, இங்கே 10 மணிக்கு வந்து சக்ஸஸ் மீட்டில் வர மாட்டாங்க, அந்தளவு டயர்டாகிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, இந்த படம் என் கமிட்மெண்ட், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைக்கிறார் பாருங்கள். அந்த உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியை தான் நான் மார்கனுடைய வெற்றியை பார்க்குறேன். அண்டு கண்டிப்பாக இது வந்து அவருடைய மாபெரும் உழைப்புக்கும் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கும் அந்த நான் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு ஓடிட்டுருக்கார்ல, அவருக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்காக நான் பார்க்குறேன். இந்த படம் மூலமாக 2 சூப்பர் டூப்பர் டேலண்ட் அறிமுகமாக இருக்குது. ஒன்று வந்து லியோ ஜான் பால், நம்ம அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர், பல முக்கியமான படங்களுக்கு எடிட்டராக இருந்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமான லியோ ஜான் பாலுக்கு வந்து ஒரு பெரிய டெபு. அண்ட் கங்க்ராட்ஸ் லியோ, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. உங்க கூட 2 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் டைரக்டராக அறிமுகமாகறீங்க, அதுவும் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம், அவ்வளோ ஈஸியான படமே கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட். இதை எப்படி எடுத்தீங்க, படம் பார்த்து முடித்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான படம் மட்டும் இல்லை, ஒரு நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாக, அதாவது கோ பேக் டு த சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதில் ஒரு ஆமை, அது பிறகு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷ்னல் விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இந்த படம் வந்து டோட்டலாக டிப்பிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இல்லாமல், டிப்பிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாமல் பல புது விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில்லர் படமாக வந்திருக்கு.
கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 வெளிவந்த படங்களில் மிக முக்கியமான படமாக எல்லோருமே மார்கன் படத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி லியோ ஜான் பாலனுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். லியோ ஜான் பால், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததாக அஜய் திஷான். அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்துருக்கேன், சின்ன பையனாக பார்த்து 5 வருஷமாக பார்த்துட்டு இன்றைக்கி திடீர்னு ஹீரோ வந்து நிற்கிறாரு. திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார், விஜயானி சார், சார் நம்ம சார் ரொம்ப அங்கேயே பேசிகிட்டே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்துடுறீங்களா சார்? சார் சார் இங்கே வந்துடுறீங்களா, பேசிடலாமா சார்? ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது மேடையில் யாராவது பேசும்போது கொஞ்சம் நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அஜய் திஷானுடைய அறிமுகம் ஒரு 2 வருஷம் முன்னாடி விஜயானி சார் சொன்னார், கண்டிப்பாக அவனை ஹீரோ ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஒரு சூப்பரான கதையோட, அந்த கதையில் அவருக்கு ஒரு பிரமாதமான ஒரு மைலேஜோட இப்படி அறிமுகப்படுத்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் என்னுடைய தங்கச்சி பையனை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவ்வளோ பிரமாதமாக எல்லா இடத்துலையுமே பாராட்டு அஜய் திஷானுக்கு வந்துடுச்சு. ஒரு நல்ல நடிகர் அறிமுகமாயிருக்காரு, ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் சரி, எல்லா ஆடியன்ஸும் சரி பாராட்டும் போது, அஜய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா ஆஸ் அ குட் ஹீரோ. ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் 2 விஷயம் சொல்லி ஆகணும். ஒன்று வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரும்போது நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணி எல்லாம் இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் இன்னும் பல பேர் முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. அதாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட், பிஸியாக படங்கள் 15 படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐஸ்வரி கணேஷ் சார் வந்திருக்காருல, அவருக்கு நம்மலாம் வந்து தேங்க் பண்ணணும். அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை பார்த்து வேக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மீட்டுக்கு வராருன்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்திருக்காரு. உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயானி சார் டேட் கேட்டு அப்படிலாம் வரல. அவர் கேட்டார்னா விஜயானி சார் 3 படம் 5 படம் பண்ணி தருவார். ஆனால் அவர் வந்தது வந்து ஒரு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்தார்ல. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு படத்தை வந்து நம்ம கேட்டு சார் படம் பாருங்கள், ஒரு ட்வீட் போடுங்க, அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்குது. தமிழ் சினிமாவில் பல பேர் என்கிட்ட வந்து கேட்டே இருப்பாங்க, சார் இன்னும் பல பேரை பார்க்க வைக்கணும், அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. காரணம் என்னென்னா, ஒரு நல்ல படம் பிக்கப் ஆகுதுன்றது ஓகே, அடுத்தடுத்த வாரங்கள் 4 படம் 5 படம் வந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. எப்படி வந்து இன்றைக்கி ஐஸ்வரி கணேஷ் சார் இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ, அந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்கள், உங்கள் வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தை பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்தாலே சரி, இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குநர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் இதை பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு படம் போய் ரீச் ஆகும். இல்லைனா அந்த படக்குழுவே போராடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த படக்குழுவே இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ண வேண்டி இருக்குது. அந்த மாதிரி போராட்டங்கள் குறையணும். அந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலே போகிறோம், நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஆதரவாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம கூட இருந்து நம்ம படத்தை வெற்றி அடையிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம். எப்படி ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் பாராட்டுறீங்களோ, எப்படி சப்போர்ட்டாக இருக்கீங்களோ, அந்த மாதிரி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கணும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் செல்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற எதிர்பார்ப்பில் தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். அட் த சேம் டைம் விஜயானி சார் ஒன்றே சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த தேங்க்யூ மீட்டோட நீங்கள் முடிக்க முடியாது. இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்னா நீங்கள் இன்னும் ஊருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் டிஎன்ஏ படக்குழு. பார்த்திங்கன்னா அதர்வா அண்ட் நெல்சன் ஊரூராக இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய இடத்துக்கு போயிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போது துபாயில் போயிருக்காங்க, பல ஊருக்கு போயிருக்காங்க. அந்த படம் அதனால் பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல படம் எடுத்துகிட்டாலே போகிறோம், அதை மக்கள் மத்தியில் எப்படியாவது கொண்டு செல்கிறதுக்கு இன்னும் நம்ம உழைக்க வேண்டியிருக்கு. இந்த மீட்டோடு நம்ம முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்ன காரணம்னா, நம்ம நினைக்கிறோம் அது இனிமேல் மக்களே பார்த்துருவாங்க, பிக்கப் பண்ணிவிடுவாங்க, ஊடகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் அந்த காலகட்டம் இல்லை. வாரம் படங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு, மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இன்னும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்களெல்லாம் படம் பார்க்க வைக்கணும். மாமன் படத்தை வந்து சூரிய அவர்கள் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி பெரிய வெற்றிகரமாக மாற்றியிருக்காரு. அதே மாதிரி இப்போது டிஎன்ஏ படக்குழுவும் பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் மார்கன் படத்தை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான படம் வரும்போது ஆதரவு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட், தாழ்மையான ரிக்வெஸ்ட். அதை வந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு படத்தை பார்க்கணும்.
படத்தை பார்க்குறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கக்கூடாது. படம் பார்க்க வைக்கிறதுக்கு, படத்தை எல்லோரும் பார்க்கணும். படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது ஆதரவு கொடுக்கணும். இந்த என்டையர் படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபாத்திமா விஜயாண்டனி மேடத்துக்கும் சரி, விஜயானி சாருக்கும் சரி, தொடர்ந்து அவருடைய படங்கள், இந்த படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், இந்த படம் ஒரு நல்ல வியாபாரம் ஆச்சு ப்ரீ ரிலீஸ்லேயே. இப்போ ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நல்ல கலெக்ஷனை எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆல் ஓவர் இந்த தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ். ரிலீஸ் ஆகும்போது ஒரு கம்மியான ரெஸ்பான்ஸில் ஆரம்பித்து அந்த வாரம் வந்த படங்களில் முக்கியமான படமாக மாறி இன்றைக்கி கலெக்ஷனில் நல்லா வந்துட்டுருக்கு. 2 வாரம் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக போய் பெரிய வெற்றி அடையணும். விஜயானி சார் அவர் எதிர்பார்க்குற மாபெரும் வெற்றிகள் அடுத்தடுத்து காத்திருக்கு. அடுத்ததாக சக்தி திருமகன் வரப்போகுது. அந்த படத்தை ஒரு நல்ல பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் ஓடிடிலே வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லா வியாபாரமாகி அவர் பல வெற்றிகளை குவிக்கணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு